அடுத்து இன்னொரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இப்போ உங்க சேடர் தட்டு இருக்குல்ல, எல்லாமே இது முடிச்சிட்டிங்களா? நேத்திருப்பின் பாத்திரத்துல பங்கெடுத்தாச்சா? சரி, ரைட்டு. இந்த ஷேடர் தட்டுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது இருக்கும், துருவிய முள்ளங்கி இருக்கும். இருக்கா உங்க கையில? எல்லாத்தையும் இருக்குதா? சரி, இந்த துருவிய முள்ளங்கி எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இதனுடைய விளக்கங்களை நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே சாப்பிடலாம், இல்ல வஞ்சனையில இல்ல, யாரு வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. இதை எடுங்க. இதை எடுத்துட்டு வாயில வச்சு ஃபர்ஸ்ட் மெல்லுங்க. மென்னு அதை என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு முழுங்குங்க. 2 விதமான சுவையை உங்களால உணர முடியும். மென்னுட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் யாருக்காச்சும் வரலையா? சரி, 2 சுவை நான் சொன்னல. ஃபர்ஸ்ட் மெல்ல ஆரம்பிக்கும் போது லைட்டா இனிப்பா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சுவையே தெரியாம கூட இருக்கலாம். ஒவ்வொரு முள்ளங்கியோட ஒரு தன்மை மாறும். தெரியாது. லைட்டா என்ன பண்ணுவோம், இனிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய காரத்தன்மையை நமக்கு வெளிப்படுத்தும். இது எதற்கு நினைவு கூறுற அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா ஆரம்பத்துல சொன்னது போல அடிமைத்தனம் தான். அவங்க உள்ள போகும்போது எப்படி நம்ம போனாங்க? சந்தோஷமா தான் உள்ள போனாங்க, அப்படிதானே? சந்தோஷமாக ஒரு 70 பேரை தேசத்துக்குள்ள போனாங்க, பழுகி பெருகினாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள உள்ள போறாங்க. அந்த அடிமைத்தனத்துல உள்ள போகும்போது கூட எப்படிதான் இருந்துச்சு, கொஞ்சம் சரி பரவாயில்ல சமாளிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் உள்ள போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக அவங்களுடைய அடிமைத்தனம் எப்படி நம்ம மாறிச்சு, அவருடைய ஜீவனும் கசப்பு, அவருடைய வேர்வை அவ்வளோ ஒரு உக்கிரமான வீணா, அவங்க சிந்தின வேர்வைக்கு கணக்கே இல்லைங்க. இப்ப நம்ம வேர்வை சிந்தனா ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேர்வை சிந்திருப்போம். அவங்க வேர்வை சிந்தினது அந்த வேர்வை வீணான வேர்வை சிந்தினாங்க. அவங்க சிந்தின கண்ணீர் வீணான கண்ணீர். அவங்க எந்த பிரதிபலனும் இல்லை. ஆனா கடைசியில ஆண்டவர் கொடுத்த அந்த அடிமைத்தனத்துல இருக்கும்போது அவங்க சிந்தின கண்ணீரும் அந்த வேர்வையும் வீணானது. அது மட்டும் இல்ல, அவருடைய உக்கிர தன்மையை தான் இங்க காட்டுது. ஆரம்பத்துல லேசா இருந்துச்சு, போக போக அவங்களுடைய அடிமைத்தனம் எப்படி மாறிச்சு, ரொம்ப கசப்பாக மாறினது. அவங்களுடைய வேர்வையும் கண்ணீரும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதை கூட நீங்க இன்னும் கூட ஒரு பகுதி எடுத்து அந்த உப்பு தண்ணியில நனைச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட அதோட உக்கிரம் நல்லாவே தெரியும். ஆனா இதை மட்டும் யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. நீங்க யாத்திராகமம் 5வது அதிகாரம் 7ல இருந்து 21 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிமைத்தனத்தின் உக்கரம் புரியும். சரி, இதை அவர்கள் நினைவு கூர்ந்தாங்க, நாம் ஏன் நினைவு கூர்ந்தோம்? வேல்யூ நமக்கு தெரியணும்ல. நம்ம எதுக்கு இந்த துருவிய முள்ளங்கியை நாம் ஏன் நினைவு கூறோம் அப்படின்னா, இந்த முள்ளங்கி போலயே ஆரம்பத்துல ஒரு நம்ம கிட்ட இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்துல எப்படி இருக்கும், சும்மா அப்படியே ஜாலியா, அப்படியே ஒரு இனிப்பா, கொஞ்சம் டேஸ்டா உள்ளுக்குள்ள வரும், அப்படிதானே? அந்த அளவுக்கு பாவமும் அப்படிதான். ஆரம்பத்துல விளையாட்டுத்தனமா சும்மா ஜாலிக்கா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பின் நாட்கள்ல அது பாவத்தினுடைய உக்கிர கொடுமை எங்க போய் முடியும்னா மரணத்துக்குள்ள போய். பாவத்தின் தண்டனை மரணம். பாத்திரத்துல பளபளப்பா இருக்கும், ஆனா அது பாம்பின் விஷத்தை போல இருக்கும்னு சொல்லி பைபிள்ல மதுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பார்க்க பளபளப்பா இருக்கும், அதை குடிக்கும் போது என்ன ஆகுது, பாம்பின் விஷம் போல சொல்லுவோம். அது போலதான் நம்முடைய பாவ வாழ்க்கையும். இன்னைக்கு நான் துருவிய முள்ளங்கில நினைவு கூர்ந்தோம். அது ஆரம்பத்துல எப்படி சுவை இனிக்கிற மாதிரி இருந்து காரத்துக்கு போகுதோ, பாவ வாழ்க்கையும் அப்படித்தான். ஆரம்பத்துல ஈஸியா இருக்கும், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். டிவி பார்க்கறதா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஆரம்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், இறுதியில பாம்பை போல அது தீண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் அப்படித்தான். ஆரம்பத்துல எல்லா விஷயத்தையும் அப்படியே ஈஸியா கொண்டு காட்டுவான், நம்ம அது ரொம்ப ஜாலியா இருக்கு சொல்லி உள்ள போயிருவோம். ஆனா அதோட முடிவு மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் அடிப்படையில தான்
இந்த துருவிய முள்ளங்கி இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே பிள்ளை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல நாங்க லேசா இருந்துச்சு, நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய அடிமையின் உக்கரம் அவ்வளவு மோசமா சொல்லி நினைவு கூறும்படியாதான் இதை நாம் செய்தோம் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அதனால நம்ம ஒரு 3 பகுதியை பார்த்தோம். சிறு பிள்ளைகளுடைய கேள்வி பதில் பார்த்தோம், நியாயத்தீர்ப்பின் பாத்திரம் பார்த்தோம், முறிக்கப்படாத ஆட்டு எலும்பை பார்த்தோம், அடுத்து துருவிய முள்ளங்கி. இந்த 4 பகுதிகளை நாம் பார்த்தோம். இந்த பார்த்த செய்தியில கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த பகுதியை நான் நிறைவு செய்யறேன். யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அப்பா எங்களுக்காய் பஸ்கா பலியான தேவ ஆட்டுக்குட்டியே, அப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை எல்லாம் மீட்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் பார்த்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஆண்டவரே முழுவதுமாய் கிறிஸ்துவை ஆண்டவருடைய குமாரனை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல நாங்கள் எங்கள் இருதயத்துல நாங்கள் உணர்வடைகிறோம். தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காதபடி ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவன் அவனுடைய இருதய கடினத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லி பாக்குறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பாவத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது பாவத்தோட இச்சையில எங்களை ஒப்பு கொடுக்கிறீன்னு சொல்லி எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையின் மீது அன்பு கூறாத மக்கள் மீது தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை வருவிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அதை செய்தியை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா இந்த துருவிய முள்ளங்கிய போல ஆண்டவரே, ஆரம்பத்துல எங்களுடைய பாவ வாழ்க்கை ஆண்டவரே ஜாலியா தான் இருக்கும், உலக வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதோட முடிவோ மரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த மரணத்தை வருவிக்கிறதான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே அந்த ஜீவ வாழ்க்கைக்கு நேரா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென்.